இத்தனை கோயில் இருக்கு, எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. உயிர்கள் என்னென்ன எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு. யார் ஒருவருக்கு தப்பம் என்ன எழுதுறாரு, எவர் ஒருவருக்கு எந்த ஒரு பதிகத்திலோ பதிகத்தின் பாடலிலோ பாடலின் வரியிலோ வரியில் உள்ள சொல்லிலோ அவர்கள் உயிர் மாற்றமடையும் என்று தெரியாது. யாருக்கு எந்த சொல்ல மாற்றம் தெரியாது. பட்டினத்தாருக்கு காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைகளுக்கு ஒரே ஒரு ஓடை தான். 9,000 கோடி சொத்து அப்படியே தூக்கி வீதியில போட்டு போயிட்டார். அது கூட நாம் ஏதாவது ஒரு பாடலை எடுத்து பாடிட்டே இருந்தோம்னா இந்த உயிர் பக்குவம் அடையும். அதுக்காக தான் இத்தனை பாடல்களை நமக்கு அருளாளர்கள் அறிவிச்சிருக்கிறார். நாம் நீடு வாழ வேண்டுமா? மலரிசை ஏகினால் மாணவி சேர்ந்தால் இளமிசை நீடு வாழ்வார். நாம் இந்த மண்டலத்தில் வாழ வேண்டிய காலம் நல்ல ஆயுட்காலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனாகிய நம்முடைய சிவபெருமானையே ஏழை பொங்காதவர்களுடைய இறைவனையே நாம் எப்பொழுதுமே தொழுது கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா நம்முடைய மார்க்கண்டே என்றும் 16 தாய் தந்தையே இறைவனுக்கு வரவிருந்து குழந்தை கேட்கிறாங்க. இப்போ உனக்கு நீண்ட ஆயுளை உடைய குழந்தை வேண்டுமா, இல்ல 16 வயது வரையுடைய குழந்தை அறிவுரை குழந்தை வேண்டுமான்னு கேட்டா 16 வயது வரை அறிவுரை குழந்தையை வாங்குறாங்க. இப்போ 16 வயசு முடியும் போது தாய் தந்தையை ரொம்ப கவலை விட்டுறாங்க. என்னையோட என் குழந்தை இறந்து விடுமே என்று ஒரு கவலை தாய் தந்தையை. மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரு? உடனே சிவபூசை ஆரம்பிச்சார். அவர் ஒன்றும் பண்ண முடியல. யாரெல்லாம் சிவனை வழிபடுகிறார்களோ, யாரெல்லாம் சிவனை பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவன் உற்றத்துணையாக இருப்பார் என்று உற்றத்துணையாக இருப்பார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார் யாண்டும் இடும்பையில். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார் யாண்டும் இடும்பையில். இடுமைனா துன்பம். நமக்கு எப்பொழுதுமே துன்பம் வராது. இறைவனை இந்த எடுத்த வினா மாதிரி தினமும் நாங்கள் வீட்டில் உட்காந்து படிச்ச முடியாது படியும். அதே மாதிரி தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு பாட்டு, படுக்கும் போது ஒரு பாட்டு, சாப்பிடும் போது ஒரு பாட்டு, எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு. எத்தனையோ பாடல் இருக்கு, நீங்க படிச்சத மன பாடம். அந்த பாட்டை சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு துன்பமே வராது. நாவுக்கரசர் பெருமானுக்கு எத்தனையோ இடர்பாடு இருக்கு. யானையை விட்டு இடர் செய்தார்கள், கல்லில் கட்டி போட்டாங்க, திருநாவுக்காவாயில வச்சாங்க. எத்தனையோ துன்பங்கள் தொடர்ந்து வந்தால் கூட அவர் இறைவன் திருவடியே பற்றி நின்றதுனால அவருக்கு எந்த துன்பமும் இல்லை. அவர் இன்பமாகவே இருந்தார். அது நாவுக்கரசர் வரலாறுல பார்க்கலாம். இப்ப ஏழை பொருளாதாரே நாம் பாடிக்கொண்டே இருப்போமானால் நமக்கு மனக்கவலை வராது, நீடு வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும், நமக்கு துன்பம் என்பதே வராது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல். நம்முடைய அருளாளர் சொல்றாங்க 84,100,000 கோடி பேர், 84 லட்சம் வகையான பிறப்புகள். மரம் எடுத்தீங்கன்னா அது ஒரு 10 லட்சம் வகையான மரம், பறவை 10 லட்சம், இப்படி 84 லட்சம் வகையான உடல் வேறுபாடு. மரம் எடுத்தோம், வேப்ப மரம், வேப்ப மரத்திலே பல கோடி இருக்கு, மாமரம் பல கோடி. அதில் இப்படி ஒவ்வொன்றையும் லட்சக்கணக்கான உடல் வேறுபாடுகளுடைய பிறப்பு, 84 லட்சம் உடல் வேறுபாடுகளுடைய பிறப்பு. இந்த மானிடரா பிறக்கிறது ரொம்ப அரிது. அதுவும் மானிட பிறப்புடைய எப்படி நம்ம நேரடியா மனுஷனா பிறக்க முடியுமா? பிறக்க முடியாது. இப்ப நாம் மனுஷனா பிறந்திருக்கோம், மனிதனா நேரடியா பிறந்தமான பிறக்க முடியாது. அதான் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்வேறுமாய் பறவையாய் பாவமாய் பல்வேறு பிறப்புகளை கடந்துதான் நம் மனித பிறப்புக்கே வரும்.
அதைத்தான் சொல்றார், வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது சால உயர் சிவஞான தாளே போழிட மதியினானை போற்றுவர் அருள் பெற்றோரே. வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. நாம எத்தனை பிறப்புன்னு கேட்டா அருணகிரிநாதர் சொல்றார், எழுகடல் மணலை அளவின் அதிகம் இடதிடர் பிறவி அவதாரம். எழுகடல் மணலை அளவின் அதிகம் இடதிடர் பிறவி அவதாரம். ரொம்ப நல்ல உள்வாங்கத்தான் நம்ம இறைவன் மீது அவர் செய்த கருணை என்ன கருணை நம்ம உணர முடியும். 7 கடல் மணல் எண்ணினாமா நம்மளுடைய பிறப்பை எண்ண முடியாது. கோடிக்கணக்கான பிறப்புகளை கடந்துதான், பல கோடிக்கணக்கான பிறப்புகளை கடந்துதான் இப்ப மனிதனால் பிறந்திருக்கும். இந்த வாழ்க்கையை விட்டுக்கூடாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்ப்பும் தாய்மா. இந்த பிறவி போனா அடுத்து மீண்டும் மனித பிறவி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறார். அதனால இந்த பிறப்பை சரியாக பயன்படுத்தும். எதுக்காக இறைவன் நம்மளை படைத்தான்? அவனுக்கும் நமக்கும் இந்த தொடர்பு இல்லை. அவன் ஏன் இந்த ஊர்ல நம்ம படைக்க வேண்டும், இந்த தாய் தந்தையருக்கு படைக்க வேண்டும், இப்படிதான் சிந்திச்சுட்டே இருந்தோம்னா அவனே மருத்துவம். பெரிய புராணம், திருமுறைகள் இதெல்லாம் படிக்கும் போது நம்ம எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விக்கு பதில் இருந்து சாமி எனக்கு உணர்த்துவார். எதுவும் படிக்க முடியல, காலையும் மாலையும் சிவாலயத்துக்கு போனோம்னா வாழ்க்கை புண்ணியமாகும். யார் ஒருவர் காலையும் மாலையும் ஆலயத்துக்கு செல்கிறாரோ அவர் உள்ளம் போயினார். தினமும் திருமுறைகளை படிக்கிறோம். மானிட பிறவிதானம் வகுத்தது மனம் வாழ்க்கை காயத்தால் ஆனிடத்தை தாடும் அரண்மணிக்காக வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்மனை ரசிப்பதை ஊனெடுத்து உணரும் ஊமர் ஒன்றையும் உணராதோ. மானிட பிறவிதானம் வகுத்தது. எல்லாரும் பிறவி நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கம் வச்சிருக்கோம். நல்லா படிக்கணும், இன்ஜினியராக, ஏதாவது ஒரு நோக்கம் வச்சிருக்கோம். அப்படிதான் வச்சிருக்கோம். பிறவிக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கோம் இல்லையா? உனக்கு என்ன இலக்கு, என்ன ஆசை நினைக்கிற? ஏதாவது ஒரு நோக்கம் வச்சிருக்கோம். ஆனா நம்முடைய அருளாளர் என்ன சொல்றாங்க, இந்த மானுட பிறகு எதுக்காக வகுத்தாங்க இறைவன் சொல்றாங்க, நம்முடைய மனம், வாக்கு, காயம் இந்த 3 நாளையும் சிவபெருமானை வழிபட வேண்டும். அவன் தான் முதல் பொருள். ஒரு பக்கம் ஒரு கோவிச்செடி பாடத்தில் ஒரு கச்சேரி நடந்தது. ராம பஜனை எல்லாம் ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பாடிக்கிட்டாரு. இல்லை பயங்கரமா பாடி ராம பஜனை. ராம பக்தர், தீவிர பக்தர். சீதா லட்சுமி கல்யாணம். அதுக்கு வாரியார் சாமி சொற்பொழிவாற்ற வர்றாரு. மேடைக்கு வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தவன் என்ன சொன்னாரு, எல்லாம் ராம 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 ரொம்ப சீரியஸா படிக்கிறாங்க. வந்தவனே சொன்னாரு, ராமர் கடவுள் அல்ல. ராமர் கடவுள் இல்லைங்கிறாங்க. ராமர் வணக்கத்துக்குரியவர், வணங்கத்தக்கவர், போற்றுதலுக்குரியவர், ஆனால் கடவுள் அல்ல. எவன் ஒருவன் தாயின் கருவிலிருந்து உதித்தானோ அவன் கடவுளாக முடியாது. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க, எவன் ஒருவன் தாயின் கருவிலிருந்து உதித்தானோ அவன் கடவுளாக முடியாது. எல்லாம் அப்படியே செயல்கிறாங்க. இப்ப ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க என்பது நம்முடைய சிவபெருமான் தான். அது என்னமோ நம்ம கும்பறதுனால பெரிய சாமி கும்பிடல. இந்த மாதிரி ஒரு பெரிய சமயத்துல இறைவன் நம்மளை படைத்திருக்கார். மிக உயர்ந்த சமயம். அமெரிக்காவிலேயோ அண்டார்டிகாவிலேயோ பிறந்தோம்னா இந்த மாதிரி வழிபாடு செய்ய முடியாது. இங்க இருக்க கோயில்ல நாம வழிபாடு செய்யாம விட்டுட்டு மேல போனோம்னா அங்க ஒருத்தர் கேட்பான், இன்றைக்கும் இல்லையோ பாதிகால் பிறவாமை. ஏன்னா பல கோடிக்கணக்கான பிறப்பு உனக்கு போட்டேன், ஒரு பிறப்புல கூட ஒரு பூ பறிச்சு ஒரு சாமி போடாம போட்டிருந்தீங்கன்னா உனக்கு பிறவாமை கிடைச்சிருக்குமே. இந்த பிறவியில கூட நீ பிறவாமை வாங்காம வந்துட்டேடா பாவிச்சுக்கோ.
இன்றைக்கும் இல்லையோ பாவிகால் பிறவாமை. இனி பிறவாமை வேண்டும் என்று சொன்னார், நல்ல நிலைமை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னார், தினமும் ஏழை பங்காளனை நாம் பாட வேண்டும். வாயை இருந்தால் அது பாடத்தான், இறைவனை பாடலாம். வாயே வாழ்த்து வேண்டாய். நாம் ஒவ்வொரு உறுப்பு எதுன்னு சொல்ல, வாய் வாழ்த்துவதற்கு இறைவன் அவருடைய கருணையை நாம் நினைக்கணும். நாம் நினைச்சுக்கிறோம் நம்மளா பிறந்து நம்மளா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இல்லை. நாவுக்கரசர் தான் சொல்றார், கால் கொடுத்து இரு கை ஏற்றி, அவர் தான் கால் கொடுத்தார். தோள் படுத்து, கால் கொடுத்து இரு கை ஏற்றி, கனி இறைத்து இறைச்சி நெய்ந்து, தோள் படுத்து உதிர நீரால் சுவரெடுத்து, ஏர் உடைத்து சுவரெடுத்து, இரண்டு வாசல் ஏர் உடைத்தாவைத்தங்கு, ஏழு சாரோகம் பண்ணி, மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே. நமக்கு கை காலெல்லாம் தானா வளர்ந்து நினைக்கிறது. கருவில் இருக்கும் போதே சாமி நமக்கு எந்தெந்த உறுப்புகளை சரியா வைக்கணும்னு அவர் டிசைட் பண்ணி அப்படியே வச்சிருக்காரு. அவரு கொடுத்ததுதான் இந்த உடம்பு. அந்த முதல் அடிப்படை நமக்கு உணர்வு வரும். அவர் கொடுக்கலன்னா நமக்கு இது கிடையாது. அவரு கொடுத்ததுதான் இந்த உடல், அவரு கொடுத்ததுதான் இந்த உலகம், அவரு கொடுத்ததுதான் இந்த வாழ்க்கை. அவன் கருணை பெரும் கருணை. ஒவ்வொரு செயலையும் அவனுடைய கருணையை நாம் பார்க்கணும். நாம் இன்னைக்கு சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பிடலாம். நாம சாப்பிடணும்னா நைட்டு விதைச்சி காலையில் அறுவடை பண்ண முடியாது. நாம சாப்பிடணுமேனு ஒரு நாங்க முன்னாடியே விவசாயம் பண்ணிருக்காரு சாமி. அவன் 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி பக்குவம் பண்ணி நாம் இருக்கிற இடம் தேடி கொண்டு சாமி கொடுக்குறேன். எப்பயாவது நினைக்கிறோம், வருது வேக வைக்கிறோம், குக்கர்ல போடுறோம், சாப்பிடறோம், அவ்வளவுதான். இந்த அரிசி எப்படி இருந்தது? நாம சாப்பிடணுங்கிறதுக்காக ஏற்கனவே ஒருத்தங்க வேலை செய்ய வச்சிருக்காரு சாமி. இல்லைன்னா நமக்கு எப்படி அரிசி கிடைக்கும்? இது மாதிரிதான் ஒவ்வொரு பொருள் எல்லாம் நமக்காகவே சாமி ஒவ்வொரு பொருளையும் தயார் பண்ணி நாம் இருக்கிற இடத்துல உணவு கொடுக்குறாரு. நாம் வாங்கி சாப்பிட்டு கொடுத்தோம் நினைக்காம தூங்கிடும். அதான் நம்ம நிலைமை. உங்களை சொல்ல இன்னைக்கு சொல்றேன், அதான் நம்ம நிலைமை. அப்ப அப்படிப்பட்ட இறைவனை நாம் எப்பொழுது பாட வேண்டும்? அவனை எப்பொழுதெல்லாம் பாடலாம் அப்படின்னா அதுக்கு செய்கிறார் பெருமான் சொல்றார், நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒருவாடும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் புறமிக்க. எப்படிலாம் இறைவனை பாட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். எந்திரிக்கியா பெரியவங்களாம் பாருங்க, எந்திரிக்கும் போது சிவசிவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நல்ல கவனிச்சு பாருங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்தேன், எந்திரிக்கும் போதே சிவசிவாங்க, உட்காரும் போது சிவசிவாங்க, பல பேர்த்த பார்த்தேன். நாமளும் அப்படி பழகணும். பழகுனா வந்துடும். என்னத்தையே சொல்றோம், எவனையே திட்டிகிட்டே இருக்கு, ஏன் அந்த வேலை? இறைவனை பார்த்தா புண்ணியமாக கிடைக்கும். அடுத்த திட்டினா நமக்கு வினைதான் ஏறும். இப்ப எந்திரிக்கும் போதும் உட்காரும் போதும் இறைவனை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. படுத்திருக்கியா? மஞ்சனை மணிமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைவது நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணை எனக்காகி நின்று அஞ்சலெங்கள் உலகெற்றும் மாவடு துறையிலானே. படுத்தா நம்ம தூக்கம் வந்துருது, தூங்கிறோம்னு நினைக்கிறோம். படுத்தா தூங்குறதுக்கு அவன் தூங்குற மாதிரி அருள் செஞ்சாதான் தூங்க முடியும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா போட்டிருக்கிற திருவாரூர்ல 85 வரை மனப்பாடமா வச்சுக்கணும். திருவாசகத்துல போட்டி திருவாரூர்ல முதல் 85 வரிய மனப்பாடமா வச்சிருந்தா அவனுடைய கருணை தெரியும். தூங்கணும்னா கூட அவன் தூங்க வச்சாலும் தூக்கம் வராது. நான் படுத்தா தூங்கிறோம்னு நினைக்கிறோம். தூங்கும் நம்மள தூங்கிடுவோம். அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் போதாக வந்து துணை எனக்காகி நின்று நாம் தூங்கிட்டு இருக்கோம். இந்த பையன் மேல எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சாமி மேல நின்று பார்த்துட்டு இருக்காரு.
இவனை எதுவும் தீண்டிடக்கூடாது பக்கத்து பார்த்துட்டே இருப்பார். துஞ்சும் போதாக வந்து துணை எனக்காகி என்று அஞ்சலன் அருள வேண்டும் மாவடு துறையுடானே. உணவு சாப்பிடக்கூடிய கொடுத்த இறைவனை நினைத்து சாப்பிடும். அவன் கொடுக்கலன்னா நமக்கு இது கிடைக்காது. சாப்பிடும் போது நினைச்சுட்டே சாப்பிடுறது. இது அன்னம் அவன் கொடுத்ததுதான். அன்னம் பாடிக்கும் தில்லை சுற்றம்பலம் சொல்லி பாடுங்க சாப்பிடுங்க. எப்ப தூங்குனா தூங்கும் போது ஒரு பாட்டு பாடணும். எந்திரிக்கும் போது போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே. நமக்கு எது முதல்? தொழிலுக்கு முதல் சொல்லலாம். நமக்கு முதல் எது? சிவபெருமான் தான். போற்றி என் முதல் ஆகிய பொருளே. நமக்கு முதல் சிவபெருமான் தான். அவனை தான் நினைந்து கொண்டு எழுத வேண்டும். அப்படி நினைந்து கொண்டு எழுதுவோம்னா இந்த வாழ்க்கை அற்புதமாக. ஒருத்தர் மதுரையில் ஒரு செட்டியார் துணிக்கடை வச்சிருந்தார். நடந்த வரலாறு. துணிக்கடை வச்சிருந்தார். அவரு இப்பதானே நம்ம போனா பேண்ட் சட்டை ரெடிமேட் எல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி துணி எப்படின்னா அப்படி வேடா இருக்கும். ஒரு 4 கடை 5 கடை இருக்கும். வேண்டா 1 மீட்டர் 2 மீட்டர் கட் பண்ணிடலாம். அப்படிதான் துணி இருக்கும். துணிக்கடை வச்சிருந்தார். நல்லா கேட்குறேன். நடந்த வரலாறு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு. ஒரு துணிக்கடை. அவரு நகரத்தார். நகரத்தார்ல ஒரு 2 பேருக்கு பரவி. ஒருத்தர் காரைக்குடியில் இருக்காரு, ஒருத்தர் மதுரையில் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்? அந்த பிறகு டெய்லி கோயிலுக்கு போவார். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த கடையில வந்து சத்த உட்கார்ந்து இருப்பார். உட்கார்ந்து இருக்கும்போது என்ன சொன்னாரு இவரை பார்த்து, தினமும் நம்ம வியாபாரம் பண்றோம், சம்பாதிச்சிட்டோம், இனிமே நாம ஏதாவது கோயில்களுக்கு பணி செய்வோம் அப்படின்னு சொல்றாரு கடைக்காரர். அப்புறம் என்ன பணி செய்யலாம் அப்படின்னு கேட்கறாரு. அப்புறம் உள்ளுக்குள்ள கோயிலில் உள்ள சின்ன சின்ன விரிசல்கள் அதெல்லாம் செஞ்சுட்டே வராரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கோபுர பணிகள்லாம் செய்யறாரு. தெற்கு வாசல்ல ஒரு மொட்டை கோபுரம், அதை ஆள் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கீழே முனீஸ்வரன் இருக்கும். ஏறி கட்டினா ஆளை அடிச்சுன்னு ஒரு பெரிய பயன்படுத்தி அந்த கோபுரம் கட்டாமே இருந்தது. இவரு நான் ஏறி கட்டுறேன்னு துணிஞ்சு ஏறி கட்டினார். ஒண்ணும் பண்ணல. மேஸ்திரி ஒன்றும் பண்ணல. இவரே ஏறி கட்டினார். செங்கவாங்கி கட்டினார். இப்படி பணி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருந்தார். துணி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் பொருளாதாரம் நெருக்கடி ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு பழக்கம், ஏதாவது இருந்தாலும் மீனாட்சி அம்மனை போய் பார்த்து சொல்லிட்டு தான் வருவார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் மீனாட்சி அம்மனை போய் பார்த்து, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, நீ தான் சரி பண்ணணும், நீ தான் சரி பண்ணணும்னு சொல்லுவார். எல்லா பணியும் நடந்துட்டு இருக்கு. கோபுர பணி அதெல்லாம் பணி நடந்துட்டு இருக்கு. தொழிலுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு. பணம் இல்லை. மீனாட்சி அம்மன் போய், நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கி இந்த கோயிலை கட்ட மாட்டேன், எனக்கு நீயே கொடுத்தா உண்டு, ஒருத்திட்ட போய் கேட்டு வாங்கி கட்ட மாட்டேன், எங்க இருக்கிறத வச்சுதான் நான் செய்வேன், தொழில் முடக்கமாகி போச்சு, இதுக்கும் பணம் இல்லை, அதனால நீ ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னா. அப்புறம் துணி வந்து எப்படி ஆர்டர் பண்ணுவோம்னா, துணி வந்து அப்போ வந்து இப்போ மாதிரி இல்லை, சேலை எந்த துணியாக இருந்தாலும் சரி, ஒரு டெலகிராம் அடிக்கணும். இருந்து கல்கத்தாவை அடிச்சா 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், கல்கத்தாவில் வந்து லண்டன் அடிப்பாங்க. அடிச்சு 300 பேர் துணி ஆர்டர் போட்டார். 300 பேர் ஆர்டர் இங்கிருந்து கல்கத்தா போறாச்சு. கல்கத்தாவில் வந்து லண்டன் போயிடுச்சு. இங்கிருந்து 300 அடிச்சானா அவன் ஒரு சைபர் சேர்த்து அடிச்சான். தப்பா 3000 பேர் அடிச்சுட்டான். போயிடுச்சு ஆர்டர். 3000 பேர் கப்பல்ல ஏற்றினா, கப்பல் கிளம்பியாச்சு. அங்கிருந்து பில் வருது. இவருக்கு 300 பேருக்கு பணம் கட்டுறதுக்கே காசு இல்லை. இது திருப்பி மீட் நடந்த வரலாறு. 3000 பேருக்கு பேங்க்ல இருந்து வருது, இவ்வளவு பணம் கட்டணும். அவர் எடுத்துட்டு நேரம் மீனாட்சி மட்டும் தான் போனாரு. அம்மா தாயே, 300 பேருக்கே பணம் கட்டிட்டு இல்ல, இது ஒரு சைபர் சேர்த்து அடிச்சு 3000 பேர் அனுப்புறான், நான் என்ன பண்றது தாயேன்னு. அப்ப
என்ன சரிங்களா? அப்பதான் முதல் உலகப் போர் அறிவிக்கிறாங்க. உலகப் போர் அறிவிச்சாச்சுன்னா எல்லா வர்த்தமும் நிறுத்திடுவாங்க. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு எந்த ஆர்டர் போட முடியாது, எந்த ஆர்டர் வாங்க முடியாது. இவருக்கு அப்பம் கிளம்பிடுச்சு. இந்தியாவே இவர்கிட்ட உடனே புரியுது. 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவே இவர்கிட்ட உடனே புரியுது. வடநாட்டுக்காரன் கூட இதை தெரிஞ்சு இவர்கிட்ட வந்து அட்வான்ஸா பணத்தை கொட்டுறான். 1க்கு 10 மடங்கு பணத்தை கொண்டு கொட்டுறான். 200 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த துணிக்கு அவர் கிடைச்ச லாபம் 15 லட்சம். இன்னைக்கு 1500 கோடி சொல்லலாம். அந்த 15 லட்சம் லாபம் செய்ய எல்லாத்தையும் மீனாட்சி அம்மன் கோயில் தான் கொண்டு போறாரு. நம்ம கோயிலை சுத்தி நடந்து வருவாரு கல்வி, அதெல்லாம் அவர் கொண்டு சுத்தி வேலையை வச்சாரு. கோயில எல்லா பணியும் செஞ்சாரு. அவரு ஒரு நாள் வேலை விஷயமா அந்த ஊருக்கு வெளியே போனார். பக்கத்தில் ஆத்தூர் மார்க்கெட் வெளியே போனார். அவருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, தினமும் கோயில கொடுக்குற பிரசாதம் தான் இரவு உணவு வரும். எங்க போனாலும் இரவுக்குள்ள வந்துடுவார். இப்ப போன இடத்துல வியாபார விஷயமா லேட் ஆகி போச்சு, ஆத்தூர்லயே தங்க வேண்டியது போச்சு. இப்ப இரவு பிரசாதம் இல்லை, அதனால அவர் சாப்பிடல, அப்படியே படுத்தாரு. ஒரு குழந்தை வந்து எழுப்புது, ஒரு தட்டுல உணவு கொடுக்குது. இந்த இடத்துல யாரும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு. அப்புறம் வாங்கி யாரோ ஒரு குழந்தை அன்பா கொடுக்குறது சாப்பிட்டாரு. சாப்பிட்டு குழந்தைய திருப்பி பார்க்கற காணும். சரின்னா தட்டை கழுவி வண்டியில் வச்சுட்டு இருக்கிற அவசரத்தில் வந்துட்டாங்க. இங்க வந்தா கோயில்ல ஒரே கலவரம். என்னன்னா, பிரசாதம் கொடுக்குற தட்டை காணாம. ஏன்னா அது தங்க தட்டு. இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நைட்டு நம்ம பிரசாதம் வந்துச்சு, அந்த தட்டை வாங்கி வண்டியில் வச்சுமே போய் பாரு எடுத்துவாங்கன்னா, இந்த கோயில்ல என்ன தட்டு இருக்குமோ அந்த தட்டு அங்க வந்து 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் அந்த அன்னையிலிருந்து அவர் முடிவுங்களா, நமக்காக இறைவன் உணவு கொடுத்தானே, அவனை எங்கேயும் நடக்க விடக்கூடாது, இனி இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அங்கேயே இருக்கு. சாகு தண்ணி அதே ஊர்தான் இருக்கு. இப்ப இறைவனை தினமும் வழிபடும் போது நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை நாமளே தேடி வந்து கொடுப்போம். இது மாதிரி பல வரலாறு இருக்கு. நான் ஒரே ஒரு வரலாறு தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி பல வரலாறு இருக்கு. இதெல்லாம் இப்ப நாம் வாழும் காலத்தில் நடந்த விஷயங்கள். இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. அப்ப இறைவனை எப்பொழுதுமே பாடிக்கொண்டு இருப்போமானால் நமக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவையோ எல்லாம் கிடைக்கும். பாடிட்டே இருந்தா என்ன கிடைக்கும்? காரைக்கால் அம்மையார் இங்கிருந்து புறப்படுறாங்க. சாமி சொல்றார், வரும் இவள் நம்மை பெரும் அம்மை அப்படிங்கிறார் சாமி. வராங்களே, இது யார் தெரியுமா? என்னை பேணக்கூடிய அம்மை. நாமும் இறைவனை பாடிக்கொண்டே இருந்தோமா அவர் நம்மளையும் அப்படிதான் சொல்றார். இவன் என்னுடைய பக்தன், இவன் என்னை தினமும் வழிபடக்கூடியவன், இவன் தினம் என்னை போட்டி சொல்லுவான் அப்படின்னு எதிர்கொண்டு அழைப்பார் சார். இதெல்லாம் நம்ம வாழ்நாளிலேயே நடக்கும். அப்படி மதுரையில ஒரு கலெக்டர், அவர் பேர் பீட்டர் ரோஸ் அப்படின்னு ஒரு கலெக்டர். பீட்டர் ரோஸ் அப்படின்னு ஒரு கலெக்டர். அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய கெஸ்ட் ஹவுஸ் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை தாண்டி தான் போகணும். கெஸ்ட் ஹவுஸ் தினமும் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் வழியாக தான் போவான். அவன் கிறிஸ்துவர், அவனுக்கு இது அருமையெல்லாம் தெரியாது. ஆனா என்ன பண்ணுவான், மீனாட்சி அம்மன் கோயில தான் எதிர்த்து நடந்துருவோம். எல்லாரும் கும்பிடுறாங்க, நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் இருந்தா மட்டும் எதிர்த்து வரணும். அப்போ உட்காந்துக்கணும். இப்படி தினமும் போயிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல படுத்துருக்கான். ஒரு குழந்தை வந்து கதவை தட்டுது. இதெல்லாம் வரலாறு பதிவு பண்ணியிருக்காங்க.
எந்திரிச்சு வெளியே வராங்க. அப்படியே கையை பிடிச்சி கொஞ்ச தூரம் கூட்டிட்டு வருது. அந்த மண்டபம் அப்படியே இடிஞ்சு விடுது. திரும்பி பார்க்கறேன், அந்த குழந்தை சிரிக்கிட்டு பார்க்கலாம். அப்பதான் அவனுக்கு தெரியுது வந்தது மீனாட்சி. என்ன பண்ண தெரியுங்களா? அந்த மீனாட்சிக்கு தங்க செருப்பு செஞ்சு கொண்டு போய் கொடுத்தாங்க. இன்னமும் தங்க செருப்பு அங்க இருக்கு. அந்த 10 நாள் ஊடகத்துல ஒரு நாள் தங்க செருப்போட முன்னாடி வச்சு வரும். இப்படி எண்ணற்ற கருணை இது அவனுக்கு செஞ்சது. நமக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? எங்கேயோ இருந்தோம், நம்மளையெல்லாம் கூப்பிட்டு வந்து திருநீர் வைக்குமாறு செய்யுது. இந்த திருக்கோயில்ல வந்து வழிபாடு செய்யுமாறு செஞ்சிருக்காங்க. இல்லைன்னா என்ன ஏதாவது டிவி இருக்காங்க. அப்படிலாம் இல்லாம உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளுமாறு நம்ம எல்லாம் இங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த கருணை என்ன கருணை? நாம என்ன செஞ்சோம்? திரும்பி பார்த்தா நம்ம என்ன புரிய செஞ்சோம்னு ஒண்ணு இருக்காது. என்னுடைய குழந்தை ஒன்றும் இல்லை, மைனஸா தான் இருக்கு. ஆனாலும் நம்மளை இப்படி செஞ்சிருக்கிறானே, அவருடைய கருணையை என்னன்னு சொல்றது? சொல்லவே முடியாது. விலங்கில் விலங்குண்டு, விலங்கில விலங்குண்டு, விலங்கில் மனிதர் உண்டு. நல்லா தெரிஞ்சு வரும். விலங்குனா விலங்குன்னு பார்த்து நினைச்சாதீங்க எல்லாரும். விலங்கில் விலங்குண்டு, விலங்கில் மனிதர் உண்டு, விலங்கில் தேவர் உண்டு. விலங்குல விலங்கு தெரியும், அடிச்சு சாப்பிடுறது எல்லாம் தெரியும். விலங்கில் மனிதர் உண்டு. இப்ப ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டிவியில தாய்லாந்துல ஒரு நில சரிவு, மலையில ஓரமா யானை கூட்டம் மாட்டிச்சு. ஒரு யானை நிலத்துல சரியுதுன்னா இன்னொரு யானை அதை காப்பாற்ற முயற்சி பண்ணும். பயங்கரமா ஒரு யானை சரிஞ்சு கீழே விழும் போது அதை இன்னொரு யானை துப்பிக்கை போட்டு பயங்கரமா போராடுறது அதை காப்பாற்ற. கடைசியில் 2 விழுந்து இறந்துச்சு. இப்ப விலங்கில் விலங்கு உண்டு, விலங்கில் மனிதர் உண்டு, விலங்கில் தேவர் உண்டு. ஆனைக்காவோட என்ன பண்ணுச்சு? ஆனைக்கா, திருவானைக்கா தெரியுமா? அந்த ஆணை சிவபெருமானை வழிபட்டது. சிலந்தி சிவபெருமானை வழிபட்டது. திரு எறும்பியூர்ல எறும்பு வழிபட்டது. குரங்கு வழிபட்ட தலம் இருக்கு, மயில் வழிபட்ட தலம் இருக்கு, ஆடு வழிபட்ட தலம் இருக்கு. இதெல்லாம் தேவர்கள். எண்ணற்ற விலங்குகள், விலங்கு வடிவம் எடுத்த உயிர்கள் இறைவனை வழிபட்டது. மனிதரில் விலங்கு உண்டு. தினமும் டிவியில பார்த்தா எத்தனை விலங்கெல்லாம் போட்டுருப்பான். மனிதரில் விலங்கை பற்றின செய்தி வரும். மனிதரில் விலங்கு உண்டு, மனிதரில் மனிதர் உண்டு, மனிதரில் தேவர் உண்டு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த வையத்தில் யார் வாழ்வாங்கு வாழ்கிறார்களோ அவர்கள் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வள்ளுவர் சொல்றார். யாரெல்லாம் வாழ்வாங்கு வாழ்வர்கள் யார் யார் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க. பொய் பேசாமல், அறவழியிலே பொருளை ஈட்டி, அடியார்களுக்கு அமுதி செய்து, விருந்தினரை உபசரித்து, தவம் செய்தவர்களை ஆதரித்து, முதியோர்களை பேணி காத்து, எவ்வுயிருக்கும் இடம் புரிந்து, மனைவியோடு குடும்பத்தோடு இனிது வாழக்கூடியவர்கள் இந்த வையத்திலே வாழ்வாங்க கொள்வார். இப்படி வாழ்வாங்க வாழக்கூடியவர்கள் எம்பெருமானாகிய சிவபெருமானை, ஏழை பங்காளனை அனுதினமும் பாடி, அவன் புகழ் பாடி, அவனை பற்றியே சிந்தித்து, அவனை பற்றியே கேட்டு, அவனுடைய திருவடிக்கு ஆளாக ஆனோம் என்று சொன்னால் நாம் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவதாக மதிக்கப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் சிவலோகநாதன் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கண்டிப்பாக தருவார். அவனை அனுதினமும் பாடி வழிபாடு செய்து
இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருள்களையும், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு தேவையான பொருள்களையும் நாம் அவருடன் வேண்டி பெற்று இந்த வையத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அந்த இறைவன் இந்த நிகழ்வை தொடர்ந்து நாம் பங்கு பெறுமாறு செய்ய வேண்டுமாறு வேண்டி எல்லாம் அந்த இறைவன்